இட்லி, தோசை, ஆப்பம், பூரிக்கு ஏற்ற சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். 150 கிராம் கொண்டக்கடலையை 8 மணிக்கூர் ஊற போட்டிருக்கேன். 8 மணிக்கூர் ஊறின பிறகு குக்கரில் மாற்றி உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 விசில் போட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா வெந்திருக்கணும், நல்லா மசிஞ்ச போல் வெந்திருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்போ இதில் 2 கரண்டி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டு. கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி, பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா சிவக்காக வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். வந்த பிறகு தான் தக்காளி போடணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா வதங்கி வரும். மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டு அரைச்சி வச்ச கொண்டக்கடலை, தயிரையும் போட்டு நல்லா கிளறி பச்சை வாசனை போடுறதுன்னா இறக்கி பரிமாறின சுவையான சன்னா மசாலா ரெடி.